இந்த பதிவில் ரங்கனுக்கு நுட்பமான அறிவை வழங்க பகவான் எவ்வாறு முற்பட்டார் என்பதை ஞானோதயம் அடைந்த ரங்கன் என்ற தலைப்பின் மூலம் தெரிந்து கொள்வோம். குறுகிய காலத்திற்குள் ரங்கனை மீண்டும் கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டன. அவரது மனைவி நோய்வாய்ப்பட்டாள். பெண்களுக்கு திருமணம் கூடி வரவில்லை. வேலை போய்விட்டது. அடமானம் வைத்த வீட்டை திருப்ப முடியவில்லை. என்னுடன் வந்து தங்கு என்று பகவான் அவரை அழைத்தார். ஆனால் அவரிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டார் ரங்கன். ஏனெனில் அவர் திருப்தியின்றி எப்போதும் முறையிட்ட வண்ணமாக இருந்தார். பகவான், நீங்கள் எல்லோருடைய கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறீர்கள், ஆனால் என்னோடு பேசுவது கூட இல்லை. நாம் எத்தனை நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம். என்னுடைய பிரச்சனைகளை கூறி நான் புலம்பிக் கொண்டே இருக்கிறேன். நீங்கள் என் மீது சிறிது கூட கருணை காட்டுவதில்லை என இவ்வாறு குறை கூறி பகவானை தொணவென்று தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டிருந்தார் ரங்கன். பகவான் சற்றும் அசைந்து கொடுக்காமல் பாறை போன்று இருந்தார். 1-2 மாதங்களுக்கு இரவும் பகலும் இது தொடர்ந்தது. இடைவெளி இல்லாத ரங்கனின் புலம்பலை பகவான் தன் கடுமையான மௌனத்தால் எதிர்த்தார். கோடை காலத்தில் ஓரிரவு ரங்கனால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. அவர் பகவானின் பாதங்களில் விழுந்து அழத் துவங்கினார். நான் உங்களை விடப்போவதில்லை. நீங்கள் எனக்கு பதில் கூறியே ஆக வேண்டும். நான் துயரத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிறேன். என்னை காப்பாற்றுங்கள். என் முகத்தை கூட பார்க்க மாட்டேன் என்கிறீர்களே, தயவு செய்யுங்கள் என்று அழுது புலம்பிய ரங்கனை எழுப்பி நிறுத்தி பகவான் வானத்தை சுட்டி காட்டினார். திருவண்ணாமலையில் மேகமூட்டமில்லாத கோடை இரவுகளில் வானில் வைரக்கற்களை வாரி இறைத்தது போன்று நட்சத்திரங்கள் மிக பிரகாசமாக ஜொலிக்கும். ரங்கனுக்கு ஆழ்ந்த நுண்ணிய அறிவை வழங்க முற்பட்டார் பகவான். பகவான் கூறலானார், மேலே பார். நமது பிரபஞ்சத்தில் உள்ள மிகவும் சிறிய நட்சத்திரத்தை அங்கே பார். சூரியன் மிகப்பெரிய நட்சத்திரம். அத்துடன் ஒப்பிடும்போது நமது பூமி மிகவும் சிறியது. ஆனாலும் மேலே காணப்படும் மிக சிறிய நட்சத்திரத்தோடு ஒப்பிட்டால் நமது சூரியனே மிக சிறியது. நான் கூறுவது புரிகிறதா என பகவான் கேட்கவும், ஆம் பகவான் என்று ரங்கன் பதிலளித்தார். பகவான் மேலும் தொடர்ந்தார், அதனால் அந்த சிறிய நட்சத்திரத்தை விட சூரியனே மிக சிறியது என்றால் நம் பூமி எத்தனை சிறியது என்றார். ரங்கனோ மிகவும் சிறியதுதான் பகவான் என்றார். பகவான் மேலும் கேட்டார், அந்த சிறிய நட்சத்திரத்தோடு ஒப்பிட்டால் ஆசியா எத்தனை சிறியது என்றார். ரங்கன் அதற்கு அது இன்னும் சிறியதுதான் என்றார். பகவான், அந்த விண்மீனுடன் இந்தியாவை ஒப்பிட்டால் என்றார். ரங்கன், இந்தியா ஒரு சிறிய புள்ளியே என்றார். பகவான் மேலும் தொடர்ந்தார், அந்த நட்சத்திரத்தோடு அருணாச்சலத்தை ஒப்பிட்டு பார்த்தால் அது எத்தனை சிறியது என்றார். ரங்கன், அது மிக மிக சிறிய புள்ளி பகவான் என்றார். பகவான் கேட்டார், அப்பொழுது அந்த நட்சத்திரத்தோடு ரமணாசிரமத்தை ஒப்பிட்டாலோ என்றார். ரங்கன் அதற்கு அது ரொம்ப ரொம்ப சிறிய புள்ளி என்றார். பகவான், அதோடு உன்னை ஒப்பிடும்போது நீ யார் என்று பகவானின் கேள்வி ரங்கனின் கண்களை திறந்தது. கண்ணுக்கு புலப்படாத ஒரு புள்ளியை போன்ற நீ உன்னை பற்றியே எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்கிறாய் என்று பகவானின் பதில் அவருடைய இதய கதவுகளை திறந்தது. பகவானின் கால்களில் விழுந்து கதறி அழுதார். பகவானது அருளால் ஏற்பட்ட ஞானோதயத்தினால் பரவச நிலையை அடைந்தார் ரங்கன். ரங்கனால் மறுதினம் உறங்க முடியவில்லை. தனக்கு அருகே படுத்திருந்த அவரை எழுப்பி வீட்டிற்கு திரும்பி செல்லுமாறு பகவான் கூறினார். வீடு திரும்பிய போது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்திருந்தது. கருணை நிறைந்த அவரது உண்மையான நண்பன் பகவான் அவரை காப்பாற்றிவிட்டார். அவரின் துன்பங்கள் தீர்ந்ததோடு அல்லாமல் ஆன்மீக விழிப்புணர்வையும் அவர் அடைந்தார். ஞானி ஒருவர் பக்தனை தன்னிடம் ஈர்த்து கொள்ளும் போது பல சமயங்களில் பக்தனுடைய குடும்பம் முழுவதையுமே தன் அன்பாலும் ஞானத்தினாலும் ஈர்த்து கொள்கிறார். ரங்கனுடைய விஷயத்திலும் அவருடைய தாய், மனைவி, சகோதரர்கள் முதலியோர் பகவானுடைய அன்பு என்னும் வலையில் விழுந்து முழுமையாக அவரிடம் பக்தி செலுத்தினர். ரங்கனுடைய சகோதரர்களில் ஒருவருக்கு பகவான் மீது பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனால் பகவானை நேரில் சந்தித்த பிறகு அவர் மீது எவ்வாறு பக்தி ஏற்பட்டது என்பதை அடுத்த பதிவில் கேட்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.